ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து டீகம்போஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் டீகம்போஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ த டீகம்போஷன் இஸ் த செகண்ட் ஸ்டெப் ஆஃப் தி காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி ஈகோசிஸ்டம். ஸோ டீகம்போசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மேட்டர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் மேட்டராக வந்து மாறப்போகுது. ஸோ இங்கே வந்து சில டீகம்போசஸ் ப்ளஸ் டெட்ரிட்டிவோஸ் எல்லாம் வந்து சேர்ந்து they are going to play a vital role. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எர்த்வார்ம் வந்து ஃபார்மர்ஸோட ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சாயிலோட ஹரிசானில் இருக்கக்கூடிய அந்த போராசிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக போரஸ் இந்த சென்ஸ் ரிஜிடாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டை வந்து பொழுன்னு இருக்கிற மாதிரி அந்த ஸ்டேட்டை வந்து அது வந்து மாற்றி கொடுக்குது. ஸோ அதனால தான் வந்து ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் மோரோவர் இந்த டிராக்டர்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க மண்ணை வந்து மேலேயும் மேலே இருக்க மண்ணை கீழேயும் மாறி மாறி வந்து உழுகிறது தான் அந்த டிராக்டரோட ஒர்க்கு. ஸோ அதே ஒர்க்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எர்த்வார்மும் வந்து பண்ணுறதுனால இதை வந்து ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து டீகம்போசிஷனில் மேஜராக இந்த ஆர்கானிக் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் வில் பி கெட்டிங் கன்வெர்டட் டு இன்ஆர்கானிக் மேட்டர். இன்ஆர்கானிக்காக வந்து மாறப்போகுது. ஸோ இங்கே வந்து சாயிலும் வந்து லூசனிங் அப்போ வந்து ஆகுது. ஸோ லூசனிங் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் கேன் ஏபிள் டு grow their roots widely, as well as the water can able to retain in the soil. So these are the two major importance for the earthworm முக்கியத்துவமே இந்த ரெண்டு தான். ஸோ டீகம்போசஸோட வேலை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டீகம்போசஸ்க்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ். ஸோ இது வந்து ஆர்கானிக் மேட்டரை வந்து இன்ஆர்கானிக்காக வந்து மாற்றி கொடுக்க போகுது. ஸோ இன்ஆர்கானிக் இன் த சென்ஸ் ஸோ இட் கேன் பி அ கார்பன் டை ஆக்சைட் அண்ட் தென் செவரல் நியூட்ரியன்ஸை வந்து கன்வெர்டட் ஃபார்ம்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ண வைக்க கொடுக்க போகுது. ஓகே, ஸோ இதுக்கு தேவைப்படக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து தேவை. அதுக்கப்புறம் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இந்த கார்பன் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த டீகம்போசிஷன் ப்ராசஸ்க்கு ரெண்டு இது வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று வாட்டரு, அனதர் ஒன் இஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட நெசசிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் தி ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிஷன். ஓகே, ஸோ இங்கே இந்த டெட் பிளான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டெட் பிளான்ஸ் சச் அஸ் லீவ்ஸ், ட்ரை லீவ்ஸ், அப்புறம் ஃப்ளவர்ஸோட பார்க்கு, ட்ரீஸோட ட்விக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸு, அடுத்து இறந்து போன டெட் ரிமைன்ஸ் எல்லாம் வந்து அனிமல்ஸோட ரிமைன்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் plants, waste materials, dry litters, leaf litters, and then including fecal matter, அந்த கழிவுகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ரிட்டஸ்ன்னு சொல்கிறாங்க. டெட்ரிட்டஸ் நத்திங் பட் எ கைண்ட் ஆஃப் ஈஸிலி டீகம்போசபிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ரிட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து மேஜராக இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் ஆஃப் டீகம்போஷனுக்கு ரா மெட்டீரியலே இந்த டெட்ரிட்டஸ் தான். ஸோ இங்கே போர்டு ஆஸ்பெக்டில் இந்த லெசனில் இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் டீகம்போசிஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வி நீட் டு ரைட் த ஸ்டெப்ஸ். ஸோ இதை வந்து நான் வச்சுக்கிறதுக்கு தேர் இஸ் அ நிமோனிக்ஸ். ஸோ ஐ வில் ஃபிக்ஸ் த நிமோனிக்ஸ் ஹியர். ஸோ dirty frog loves cool heavy mud. இதான் அந்த ஷார்ட்கட். ஸோ டோட்டலாக 5 ஸ்டெப்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இனிஷியலாக வி நீட் டு கிவ் சம் definition or brief intro about the decomposition as well as இந்த டெட்ரிட்டஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்துடணும். ப்ளஸ் டெட்ரிட்டிவ் ஓர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எர்த்வார்ம். ஏன்னா அந்த எர்த்வார்ம் தான் என்ன பண்ணுது, இந்த டெட்ரிட்டஸை வந்து அது சாப்பிடுறதுனால இது வந்து டெட்ரிட்டிவ் ஓர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து எர்த்வார்ம், ஈவன் several இன்செக்ட்ஸும் வந்து இருக்குது, வுட் லவ்ஸ், இந்த மாதிரி சில இன்செக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் ஏபிள் டு பிரேக் டவுன் தோஸ் ஆர்கானிக் மேட்டர் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இன்ஆர்கானிக்காக மாற்ற முடியும். ஸோ இங்கே இந்த எர்த்வார்ம் வந்து மேஜராக அது என்ன சாப்பிடுதுன்னா இந்த டெட்ரிட்டஸ் வந்து சாப்பிடுது. ஸோ ஐ வில் ஃபிக்ஸ் திஸ் நிமோனிக் ஃபர்ஸ்ட். ஸோ மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன்னா இந்த 5 ஸ்டெப்ஸை வந்து இந்த நிமோனிக்ஸ் வச்சு நம்மளால் வந்து ஈஸியாக வந்து நான் வச்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் dirty means here decomposition. We need to give some brief intro about decomposition and then detritus and then detritivores. ஓகே, இதெல்லாம் டீல வந்து வருது. செகண்ட் ஃப்ராக் இருக்கா, எஃப்க்கு வந்து ஃப்ராகுக்கு இங்கே ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் தி செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா லவ்ஸ்ன்னு இருக்கா. ஸோ லவ்ஸில் வந்து இங்கே என்ன எழுதிக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா லீச்சிங். ஸோ லீச்சிங் இஸ் தி தேர்ட் ஸ்டெப், லீச்சிங். அண்ட் தென் fourth step is cool stands for here catabolism. And then fifth step வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா
So heavy humification. So there is no space. Yeah, humification. Humification is the fourth step, and then last step வந்து பார்த்தீங்கன்னா மட்னு இருக்கா மினரலைசேஷன். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மீன் டு கிவ் சம் எக்ஸாம்பிள் எர்த்வாம் டெட்ரிட்டஸை பற்றி நம்ம கொடுக்கணும், இல்லைனா ஆஃப் மார்க் தே மே கெட் ரெடியூஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு ஸ்டெப் டீகம்போஷன் பற்றி நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் நத்திங் பட் ஸோ ஹியர் ஸோ பிக் காம்ப்ளெக்ஸான இன்சாலிபிள் காம்பனண்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு கெட் பிரேக் டவுன் இன்டு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டெட்ரிட்டிவர்ஸ் தான் வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்கானிக் மேட்டரை வந்து சின்ன சின்ன ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸாக மாற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்ரிட்டிவர்ஸை தான். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் மீன்ஸ் பிரேக் டவுன் இன்டு ஸ்மாலர் பீசஸ். அண்ட் தென் செகண்ட் அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லீச்சிங். ஸோ லீச்சிங் இஸ் நத்திங் பட் ஹியர் இங்கே வந்து லீச்சிங்க்கு வந்து வாட்டர் இஸ் வெரி எசென்ஷியல். ஸோ வென்எவர் வி ஆர் ஆடிங் சம் வாட்டர், ஸோ அந்த ஆர்கானிக் மேட்டரில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இட் வில் கெட் precipitated into the soils as unavailable சால்ட்டாக வந்து precipitate வந்து ஆகுது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், பை த ப்ராசஸ் ஆஃப் லீச்சிங், அதுக்கு தான் வந்து மண்புல உரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க. ஸோ பை தி ப்ராசஸ் ஆஃப் லீச்சிங் வாட்டர் சால்யூபிள் ஆர் இன்ஆர்கானிக், வாட்டரில் சால்யூபிள் ஆகக்கூடிய இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் வந்து இட் வில் கோ டவுன் இன் டு தி சாயில் ஹரிசான். மண்ணில் போய் அந்த இன்ஆர்கானிக் சாயில் நியூட்ரியன்ஸ் வந்து டெபாசிட் ஆகுது, precipitate ஆகுது அஸ் அன்அவைலபிள் சால்ட்ஸாக வந்து precipitate ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா லீச்சிங் சொல்லிட்டு அடுத்து வந்து கேட்டபாலிசம். கேட்டபாலிசமில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன். ஸோ இந்த கேட்டபாலிசமில் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தாமில் கட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் என்சைம்ஸ் வந்து இந்த ஆர்கானிக் மேட்டரை வந்து டிகிரேட் பண்ணுது, டைஜஸ்ட் பண்ணி இட் இஸ் கோயிங் டு கெட் கன்வெர்டட் இன்டு சிம்பிள் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை வந்து மாற்ற போகுது. ஸோ அந்த ப்ராசஸ் பேர் கேட்டபாலிசம். ஸோ ஜென்ரலாக மெட்டபாலிசத்தை ரெண்டு வரைப்படும். ஒன்று வந்து கேட்டபாலிசம், another one is anabolism. Catabolism means breakdown, anabolism means build-up. Okay, so the next process is known as humification. ஸோ கேட்டபாலிசத்தில் இங்கே பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ் என்சைம்ஸ் வந்து பாக்டீரியோட எர்த்தோமோட கட்டில் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் தி பிரேக் டவுன் ப்ராசஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் known as humification. So it is important to note that all the above steps in the decomposition operate simultaneously on the detritus. இதெல்லாம் ஒரே நேரத்தில் தான் நடக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஹியூமிஃபிகேஷன் அண்ட் மினரலைசேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹியூமிஃபிகேஷன் என்ன லீட் பண்ணுதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. சி ஸோ இங்கே இந்த இமேஜ்லேயே வந்து நல்லா வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த இமேஜ் பார்க்குறோம்னா இந்த இதை முடிச்சிடலாம். ஸோ ஹியூமிஃபிகேஷன் லீட்ஸ் டு தி அக்குமுலேஷன். ஹியூமிஃபிகேஷன் லீட்ஸ் டு தி அக்குமுலேஷன் ஆஃப் டார்க் கலர்ட் அமார்ஃபஸ். அமார்ஃபஸ் அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஷேப் உருவமே இல்லாதது தான் வந்து பார்த்தீங்கன்னா அமார்ஃபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹியூமஸ் இஸ் நத்திங் பட் அந்த எர்த்வார்ம் வந்து டைஜஸ்ட் பண்ணி வேஸ்ட் எஸ்கிரிட்டா வந்து உள்ள நம்ம ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் நம்ம கவுடங்கெல்லாம் போடுறோம்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த எஸ்கிரிட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமஸ். ஸோ அந்த ஹியூமஸ் இஸ் ஹைலி ரெசிஸ்டன்ட் டு மைக்ரோபியல் ஆக்ஷன். மைக்ரோப்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் வந்து காமிக்குது, ஹைலி ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. மைக்ரோப்ஸோட ரோல் வந்து இதில் வந்து அவ்வளோ அது வந்து தாக்கப்படாது. அது அவ்வளோ ரெசிஸ்டன்ஸாக வந்து அந்த ஹியூமஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் திஸ் வில் அண்டர்கோ டீகம்போசிஷன் அட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக தான் கிராஜுவலாக வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பீயிங் கொலாய்டல் இன் நேச்சர், கொலாய்டல் இன் த சென்ஸ் ஸோ இட் வில் கெட் ஜாயிண்ட். அந்த எப்படி சொல்கிற ஒரு மாதிரி ரொம்ப ஈரப்பதமாக வந்து அந்த மெட்டீரியல் ஹியூமஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி வந்து இருக்குது. அதான் வந்து மண்புழு உரம்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் தி ஆக்டஸ் அண்ட் நேச்சுரல் ரிசர்வாயர். அப்படியே வந்து ஸ்டோர் ஆகிட்டே வந்து இருக்குது, நியூட்ரியன்ஸ் வந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் ஆகிட்டே வந்து இருக்குது. அண்ட் தென் த ஹியூமஸ் இஸ் ஃபர்தர் டிகிரேடட் பை சம் மைக்ரோப்ஸ். ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் அந்த ஹியூமஸை வந்து மைக்ரோப்ஸ் வந்து டிகிரேட் பண்ணுது. அப்புறம் வந்து அது இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மினரலைசேஷன். So whenever there is this kind of decomposition process, it leads very more amount of oxygen. Oxygen வந்து ரொம்ப தேவைப்படுது ஒன்று. ரெண்டாவது இந்த ப்ராசஸ் எல்லாம் கண்ட்ரோல்டாக வச்சுருக்கிறதுக்கு சில ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் இஸ் வெரி எசென்ஷியல். ஸோ சம் கெமிக்கல் காம்போசிஷன் இஸ் ஆல்சோ எசென்ஷியல் ஆஃப் இந்த டெட்ரிட்டஸ் அந்த இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் வந்து ரொம்ப எசென்ஷியலாக வந்து இருக்கணும். ஸோ அண்ட் தென் கிளைமேட்டிக் ஃபேக்டர் இன் த சென்ஸ் அது வந்து ஓவர் சன்லைட்டு, இந்த ரெயின் வந்து இல்லாமல் இருக்கிற மாதிரியும். ஏன்னா ரெயின் வந்து அதிகமாக பேஞ்சிருச்சுன்னா இட் வில் கெட் டிஸ்டர்ப் தி மெட்டீரியல் ஆஃப் தி டீகம்போஷன்.
அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும். சம்டைம்ஸ் அந்த வார்ம்ஸும் வந்து மேலேருந்து வெளியே வந்துடும். ஸோ இதெல்லாம் பர்டிகுலர் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸை வந்து கண்ட்ரோல்டாக நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இன் பர்டிகுலர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், சில கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் டீகம்போஷன் ரேட் was very slower. So whenever there is rich in detritus, the detritus is rich in lignin and chitin. These are the a kind of polysaccharides தான். ஸோ கைட்டின் வந்து ஃபங்கல் செல் வால் அண்ட் ஆர்த்ரோபோட்டில் அன்செக்ஸோட செல் அவுட்டர் கோட்டிங்கில் வந்து இருக்கும். ஸோ லிக்னின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கல் செல் வால் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் எல்லாம் டெட்ரிட்டஸ் ஆர்கானிக் மேட்டரில் இருந்ததுன்னா this will take some time to degrade due to some climatic conditions and then composition பொறுத்து. And then if detritus is rich in nitrogen and water soluble substances like sugars. ஸோ இந்த டெட்ரிட்டஸ் அதாவது ஆர்கானிக் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அண்ட் வாட்டர் சாலிபிள் சப்ஸ்டன்சஸில் வந்து இருந்ததுன்னா that will be more குவிக்காக வந்து அது வந்து நடக்க வாய்ப்பு வந்து உண்டு. Okay, so next temperature abiotic factors and soil moisture is most important. So temperature வந்து பார்த்தீங்கன்னா வார்மாக இருக்கணும், அண்ட் தென் சாயிலும் கொஞ்சம் மாய்ஸ்டாக வந்து இருக்கிறது வந்து ரொம்ப எசென்ஷியல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி abiotic factors that is going to play a role in the decomposition process. If there is any changes in those factors, that will have an influence on these decomposition process. Okay, ஸோ அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் என்விரான்மெண்டல் ஃபேவராக இருக்கணும் டீகம்போசிஷனுக்கு. இல்லை டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாகிடுச்சு, இல்லை அன்னாரபியாசிஸ் இன் த சென்ஸ் CO2ஓட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த டீகம்போசிஷன் ரிசல்ட்ஸ் வில் டேக் சம் டைம். ஸோ அதை வந்து கொடுத்துருக்கா, அது இன்னிபிட் பண்ணுது, டீகம்போசிஷன் ப்ராசஸ் வந்து இன்னிபிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். Then this diagram illustrates the like a mind map about this decomposition process. ஸோ இனிஷியலி இங்கே பாருங்கள், ஒரு மரம் வந்து வளருது, அந்த மரத்தில் இருந்து லீவ்ஸ் வந்து உதிர்ந்துருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது உதிர்ந்த லீவ்ஸை வந்து இட் இஸ் ஈட்டன் பை இன்செக்ட்ஸ் ஆரல்ஸ் அந்த அனலிட்ஸ் எர்த்வாமாக கூட இருக்கலாம். ஸோ அதான் இன்செக்ட்ஸ் சொன்னேன், வுட் லவ்ஸ்னு ஒரு இன்செக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அடுத்து நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் வில் பி கெட் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் எனர்ஜி லெவல், அதாவது இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ், இவங்க வந்து பிரைமரி கன்சியூமர்ஸ், தே ஆர் ஹெர்பிவோர்ஸ். ஸோ தே ஆர் ஈட்டிங் தோஸ் லீஃப்லெட்டர்ஸ் அண்ட் வேஸ்ட் ஆர்கானிக் டெட்ரிட்டஸ், அதை வந்து சாப்பிடுது. ஸோ சம் நியூட்ரியன்ஸ் லீச் இன் டு சாயில் பை கெமிக்கல் ஆக்ஷன். ஸோ டியூ டு கெமிக்கல் ஆக்ஷன், ஸோ அந்த வாட்டர் காம்பனண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரியன்ஸ் வந்து இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி கெட் டெபாசிட்டட் இன்டு தி சாயில். ஓகே, அண்ட் தென் ஸோ ஆர்கானிக் ரிச்சான அந்த சாயில் வந்து ஃபர்தராக இட் இஸ் கெட்டிங் decomposed with the help of these earthworm, ஹெரிட்டிமான்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக் நேம். ஸோ இந்த எர்த்வார்மோட கட்டில் சில என்சைம்ஸ் இருக்குது, அந்த என்சைம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து டிகிரேட் பண்ண காரணமாக வந்து இருக்குது. ஓகே, ஃபர்தர் டீகம்போஷன் பை எர்த்வார்ம்ஸ், பாக்டீரியா, சாயில், மைட்ஸ், தென் ஃபங்கஸ் எக்ஸட்ரா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போஷனில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஸோ இதெல்லாம் பாருங்கள் சைக்கிள் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லீவ்ஸை சாப்பிடக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் பார்ஷியலி கன்சியூம்டு பை டீகம்போசஸ், பார்ஷியலி வந்து டீகம்போஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ், பாக்டீரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக அரைகுறையாக வந்து டீகம்போஸ் பண்ணியிருக்கும். ஸோ தே பிகின் டு ஃபார்ம் லைஃப் அண்ட் பிகம் லிட்டர். திரும்பி அதில் வந்து இந்த மாதிரி ஃபங்கஸ் இதெல்லாம் வந்து முறைக்க வாய்ப்புகள் உண்டு பார்ஷியலாக டீகம்போஸ் ஆயிருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ அனதர் தென் இன்கேஸ் இது ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா தட் வில் பிகம் அ மேன்யூர் டு தி சாயில். அண்ட் தென் நியூட்ரியன்ஸ் வந்து ஆர்கானிக் மெட்டீரியல் இந்த லீவ்ஸ் வந்து ஃபர்தராக இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூயன்ஸாக நியூட்ரியன்ஸ் லைக் நைட்ரஜன், பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம் இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸாக வந்து once again will be get deposited into the soil. So this is the process of decomposition. There are totally 5 steps. So first one is leaching, fragmentation, leaching, catabolism, humidification and mineralization. Totally 5 steps. We need to just explain the characteristics, majorly detritusனா என்ன, detritiores-னா என்ன, அப்புறம் ஃபேக்டர்ஸ், ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸோட ரோல், வார்ம் அண்ட் மாய்ஸ்டாக வந்து இருக்கணும், டெம்பரேச்சர் லோவாக இருக்கணும். லோவாக இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீகம்போஷன் ரேட்டை வந்து அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அது வந்து நடக்க விடாமல் வந்து பண்ணுது. as well as anaerobiasis, கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமானாலும்
இன்னிபிட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில டிடெக்டர்ஸ் மெட்டீரியலில் வந்து இந்த லிக்னின் அண்ட் தென் கைட்டின் செல் வால் காம்பனன்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தட் வில் டேக் சம் டைம். கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து ஃபேவரபிள் இல்லைனாலும் டீகம்போஷன் நடக்க ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தீஸ் mnemonics to retrieve those keywords. Dirty frog, love, cool, heavy mud. So thank you. If you have any queries, comment in the comment section. So thank you.